கார்த்தி சிதம்பரம் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற விழாவில் பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் சிறப்பு விழா நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஹரிஹரசுதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்.என். கந்தசாமி, காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் விஜயகுமார், ரங்கராஜ், காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழா சர்வமத பிரார்த்தனையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைந்துள்ள சாரதாம்மாள் கோவிலில் கார்த்தி சிதம்பரம் நலநிலை மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக சிறப்பு பூஜை நடைபெற்றது. இப்பூஜையில் நிகழ்வில் பங்கேற்ற தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் கோவிலில் திரளாக வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு விழா சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய அம்சமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் நலிவுற்ற இரு ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் பெண்களுக்கு தொழில் வாய்ப்பு உருவாக்கி அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுவதே நோக்கமாக இருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சமூக நலனில் மையப்படுத்தப்பட்ட செயல் திட்டங்களுக்காக பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தோட சொல்லியிருக்காரு. கடுமையான தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இது இல்லை. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவரோட கருத்து மிக கண்டனத்துக்குரியது. அவர்களே, ராஜேந்திர பாலாஜி அவர்களே என்னை பொறுத்தவரை ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் முதலில் மோடி எங்கள் டேடி என்றார். அதற்கடுத்து மீண்டும் மோடியை திட்டினார். இஸ்லாமியர்களுடைய பகுதியிலே சென்று மோடியை திட்டினார். மீண்டும் தற்போது மோடி எங்கள் டேடி என்கிறார். எனவே அவர் யார் என்பது அவருக்கு தெரியவில்லை. அவர் கூறுகின்ற கருத்து என்னவென்று அவருக்கு இன்னும் ஒரு நிதானம் இல்லை. அதிமுகவே இப்ப தற்பொழுது அது அதிமுகவா அல்லது பாஜக சிறுபான்மையாக செயல்படுகின்ற எங்களுக்கு தெரியவில்லை. என்ன, தமிழகத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிமுக கட்சி அழிந்து விட்டது. பாஜகவோட காலடியில சமர்ப்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த நபர் எங்களை பத்தி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சியை பத்தி பேச எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. தொடர்ந்து அப்படி பேசினால் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தமிழகத்தில் நடமாட முடியாது. கண்டிப்பாக நாங்கள் இதை கண்டித்து மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டத்தை கோவை மாவட்டத்தில் நடத்துவோம். ராஜேந்திர பாலாஜிக்கு இது எச்சரிக்கையாக விடுகின்றேன். தொடர்ந்து நடந்தால் அவர் தமிழகத்திலே எங்கும் நடமாட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.